நாமல் திரும்பி போக கூடாது அப்படின்னு கத்துறாரு நம்ம கருங்கைவான. மூஞ்சி வந்த நிலைமையிலையும் பரம்பு வீரர்கள் வெளியே வந்தா அம்பு விடுங்க, காத்துருங்க அப்படின்னு சொல்ல எல்லா பேரும் அம்போட வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் வளையத்தை விட்டு தள்ளியே நில்லுங்கன்னு சொல்ல வீரர்களும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. அடுத்த கணம் வெளியில வர நம்ம நீல வாலேந்து நிக்கிற துடிச்சாத்தனோட தலைய துண்டாக்கிட்டு உள்ள போயிடுறான். துடிச்சாத்தனோட தலை உருண்டு வந்து கருங்கைவானோட கால் அடியில வில அடையாளம் காட்ட வந்த வீரர்கள் இப்போ வந்துட்டு போனவன் தான் நீல அப்படின்னு சொல்றாங்க. வந்து தலையை விட்டு போனானே அவன் தான் நீலன்னு இப்பதாங்க சொல்றாங்க. எதிரி வீரர்கள் அம்பு ஈட்டின்னு எல்லாத்தையும் எரிஞ்சதுல நம்ம நீலனோட கூட பிறந்தவன் உட்பட புங்கன் உட்பட பலரும் செத்து விழுகிறாங்க. இன்னும் நம்ம நீலனோட 2 வீரர்களும் அந்த சோம கிழவனும் தாங்க பாக்கி இருக்க. வேட்டூர் பழையன் படையோட இந்த காரிக்கொம்ப ஊதனபடி வந்துகிட்டு இருக்காரு. அடுத்து என்ன மீதிய நாளைக்கு பாப்போம். வேட்டூர் பழையன் படையோட இந்த காரிக்கொம்ப ஊதனபடி வந்துகிட்டு இருக்காரு. நீலனோ நெருப்புல இருந்து வெளியில போய் 3 ஈட்டியை எரிஞ்சிட்டு திரும்புற நேரம் கருங்கைவான விட்டு அந்த ஈட்டி அவனோட பின்னங்கால இறங்கிடுது. நம்ம நீலனோட பின்னங்கால இறங்கிடுச்சு. வேட்டூர் பழையன் வந்து பார்த்தப்போ பரம்பு வீரர்களும் எதிரி வீரர்களும் செத்து கிடக்காங்க. குத்துயிரும் கொலையுருமா நம்ம சோமக்கிழவன் கிடக்கான். நீலனை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு கத்துறாங்க. காலையில சூரியன் வெளியிற நேரம் தீயில வெந்த முகத்தோட நம்ம கருங்கைவான நீலனை தேர்ல கட்டி கொண்டு போக உயிர் தப்புன அந்த வேந்தர் படையும் அவன் பின்னாடியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. வேட்டூர் பழையனோ மலையோட அடிவார வரைக்கும் போயிட்ட அவங்கள என்ன பண்ணணும் தெரியாம திகைப்போட பாத்துக்கிட்டு இருக்கான். நீலனை காப்பாத்த முடியல நம்ம வேட்டூர் பழையனால. நீலன் இப்போ மூஞ்சல் நகர்ல மூவேந்தர்களுக்கான அந்த போர்க்களத்துக்கு பேர் தான் மூஞ்சல் நகர். அந்த மூஞ்சல் நகர்ல நீலனை தூக்கிட்டு வந்தாச்சு. நமக்கான இர அந்த பாரி நம்மள தேடி வருவான். ஒரு கதை சின்ன வயசுல நம்ம பாத்திருப்போம்ல, 2 எபிசோடுக்கு முன்னாடி பாத்திருப்போம்ல, மலைக்காடைன்னு ஒண்ணு. நேரா போயெல்லாம் இறைய தேடாது, வண்டுகள் தான் பக்கத்துல வர்றதுக்கு ட்ரிக் பண்ணும். அந்த மாதிரி தான் இப்பயும் நீலனை தூக்கிட்டு வந்தாச்சு. நாகர வண்ட தூக்கிட்டு வந்தாச்சு. நமக்கான அந்த இறை யாரு பாரி நம்மள தேடி வருவான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. குலசேகர பாண்டியனோட திட்டம் தான் இது. பெரிய விருந்தே வைக்கிறாரு. திட்டம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கேன்னு ஹிப்பாலசையும் கூட மூவேந்தர்கள் விருந்துக்கு வர வைக்கிறாங்க. நீலனை கூட்டு வந்த நம்ம கருங்கைவான மருத்துவ சிகிச்சைக்காக போயிட குலசேகர பாண்டியனோ தன்னோட தளபதி கருங்கைவான புகழ்ந்து பேசிக்கிட்டே குடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. உதியஞ்சேரலும் செங்கன சோழனும் மூச்சு முட்ட எவன தேர்ல அதான் எவன சரக்கு அத உள்ள இறக்குறாங்க. கிரேக்க சரக்க உள்ள இறக்குறானுங்க. நல்லா போதை ஏற தலைக்கு ஏற குடிக்கிறாங்க 3 வேந்தர்களும். இவங்க எல்லாரோட தலைமை தளபதி மகா சாமந்த பேரு. அவர் கூட நம்ம கருங்கைவான புகழ்ந்துதாங்க பேசுறாரு. குலசேகர பாண்டிய ஹிப்பாலசத்தை பார்த்து சொல்றாப்ல. கிரேக்க தளபதி ஹிப்பாலச பார்த்து நீங்க வேணும்னா புறப்பட்டு மதுரைக்கு போய் கொஞ்சம் ஓய்வெடுங்க, பாரியோட சோழியை முடிச்சிட்டு நாங்க பின்னாடியே வந்து சேர்றங்கிற மாதிரி குலசேகர பாண்டியன் சொல்ல ஹிப்பாலச ரொம்ப சந்தோஷமா கிளம்புறான். ஹிப்பாலச இங்க இருந்து அனுப்பி வைக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோன்னு நம்ம தலைமை அமைச்சர் முசுகுந்தர் கூட சம்திங் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறார். அந்த பக்கம் நம்ம கருங்கைவானனுக்கு மனசே ஆறலங்க. வேட்டுவன் பாறையில கால் எடுத்து வச்ச 10ல ஒரு வீரன் தான் இப்ப உசுரோட திரும்பி வந்திருக்கானுங்க. அப்ப என்ன அர்த்தம்? 200 பேர் போன இடத்துல 20 பேர் தான் திரும்பி வந்திருக்கானுங்க. அதுலயும் 10 பேருக்கு பலமான காயம். திரும்பி வந்திருக்கிற அந்த வீரர்கள் பரம்பு மக்கள் நெருப்புல இருந்து பாஞ்சு வந்து வெறி ஆட்டுன ஆடுன அந்த கரையை மத்தவங்க கிட்ட சொன்னா மத்த வீரர்களும் நம்பிக்கை இழந்துருவாங்க அப்படிங்கறத நம்ம கருங்கைவான உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பத்தியே அந்த பக்கம் அடுத்த நாள் விடியல்ல நம்ம கபிலர் தேர்ல இறங்கி வந்து மன்னர்களை சந்திக்கணும்னு சொல்றாரு. நீலனை கடத்திட்டு வந்து அடுத்த நாள் காலையில கபிலர் வராரு. மூவேந்தர்களை பார்க்கணும்னு தேர்ல வந்து இறங்குறாரு. ஆனா நடுராத்திரி வரைக்கும் நல்லா சரக்கடிச்சிட்டு ஊறி போன அந்த மூவேந்தர்கள் லேட்டா தான் எந்திரிக்கிறாங்க. காலையில வந்து நம்ம கபிலரை மதியம் வர காத்திருக்க வச்சு அதுக்கப்புறம் தான் உள்ள வர அனுமதி தராங்க. கபிலர் உள்ள போனா அந்த வேந்தர்கள் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்துக்கு போனா வரவேற்க ஒரு நாதியும் இல்லங்க. அவர் கூடாரத்துக்குள்ள நுழைஞ்ச நேரம் மூவேந்தர்களும் இசை கச்சேரி கேட்டபடியே பேரானந்தத்துல அப்படியே திளைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. உள்ள வந்தா நம்ம சோழ வேலை என்ன புலவரே மத்திய வேலையில இப்படி போத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடுக்கமோ அப்படின்னு கொஞ்சம் நக்கலா கேக்குறாப்ல. மத்திய வேலை குழுல நடுங்குற மாதிரி நடுங்குறீங்களே அப்படின்னு நக்கல் பண்றாரு. ஏன்னா அவ்வளவு பயம் வந்துருச்சான். அந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்க, நக்கல் பண்றாங்க. உடனே நம்ம உதியஞ்சேரல் பாரி நடுங்கி போய் இருக்கும் போது தோழரான நம்ம கபிலருக்கும் நடுங்கத்தானே செய்யும்னு வார்த்தையாலேயே குத்துறாங்க. முதல்ல நம்ம பெரும்புலவர் நீலனை பார்த்துட்டு வரணும்னு நம்ம குலசேகர பாண்டியன் சொல்ல முசுகுந்தர் கபிலரை ஒரு சின்ன கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போறார். தயங்கனபடியே போற கபிலர் அங்கங்க தசையெல்லாம் பிஞ்சு போய் ஈக்கள் மொய்க்கிற நிலைமையில ஓஞ்சு போய் கிடக்கிற நம்ம நீலனை பாக்குறாங்க. உடம்பெல்லாம் குத்துயிரும் கொலையுருமா அங்கங்க சதம் ஊங்கிட்டு அவனோட பக்கத்துல உட்கார்ந்து கபிலர் மெல்ல அவனோட தலைய வருட, புலவரே நான் உங்களை முதன்முறையாக பார்க்கும்போது சொன்னது ஞாபகம் இருக்கா? வீரனோட வாழ்க்கை ரொம்ப சின்னது. போர்க்களத்துல நான் வீழ்ந்துட்டா எனது ஈட்டியை பற்றி முன்னேற என் மகன் வந்து நிற்க வேண்டும்னு நான் சொன்னேன். நான் சொன்ன சொல்ல காப்பாத்திட்டேன். நான் சாகிறதுக்குள்ள என் பொண்டாட்டி மயிலா ஒரு வீர மகனை பெத்தெடுப்பா அப்படிங்கிறாரு நம்ம நீல. உடம்பு நடுங்க அப்படியே கண் கலங்குற நம்ம கபிலர் என்ன ஆம்பளடா நீ அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. அழுக வச்சுட்டாங்க. பேசுறதுக்கே நம்ம நீலால முடியலங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பேசுறான். சோம கிழவனோ காலம்பனோட பையன் பொற்றவனோ என்ன விட பெரிய வீரங்க.
காலம்மனோட பையன் கொற்றவனை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அவன் என்ன கேட்காம அவங்களோட குலத்தை அழிச்ச திதியனையே கொன்னுட்டு சம்பவத்துல அவனும் செத்து போயிட்டான். என்னதான் இருந்தாலும் காலம்மனோட பையனை நான் காப்பாத்திருக்கணும். அதுல நான் தவறிட்டேன். காலம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்கன்னு பேசி முடிக்கிறாங்க. ஈக்கள் மொய்க்கிற அவனோட உடம்புல தன்னோட போர்வை எடுத்து போத்தி விடுறாரு நம்ம கபிலர். ஈட்டி குத்துனா அவனோட காலை பாக்குறாருங்க. நீலம் போட்டிருந்த அந்த துணியில இருந்து சின்ன பகுதியை கிழிச்சு எடுத்துக்கிட்டு வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குலதெய்வம் கொற்றவைக்கு குருதியாட்டு விழால கூத்து காலத்துல கொற்றவை தெய்வத்துக்காக திரி போடுவாங்க. அந்த திரியாதான் இதை நான் பயன்படுத்த போறதா நம்ம கபிலர் சொல்றாருங்க. பௌர்ணமி வர்றதுக்கு இன்னும் 12 நாள் இருக்கு. குருதியாட்டு விழா அப்படிங்கிறது எப்ப நடத்துவாங்கன்னா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடத்துவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் 12 நாளுக்குள்ள போரையே முடிச்சு எதிரிகளோட ரத்தத்துல அந்த குருதியாட்டு விழாவை நடத்துவேன். அதுல நீயும் பங்கெடுப்பாய் அப்படின்னு பாரியோட அந்த மறைமுக செய்தியத்தான் கபிலர் இப்படி சொல்லிட்டு போறாருன்னு நம்ம நீலனுக்கும் புரிஞ்சு போறோம். பௌர்ணமி அன்னைக்கு குருதியாட்டு விழா நடக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாரு. அதுக்கு பின்னாடி இவ்வளவு அர்த்தம் இருக்குங்க. போற ஆரம்பிக்க போறோம், 12 நாள்ல முடிச்சிடுவேன், நீயும் என் கூட இருப்ப அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு மெசேஜ் சொல்லிட்டு போயிருக்காரு. கூடவே நிக்கிறாரு முசுகுந்தர். அந்த அமைச்சருக்கு இது எதுவுமே பிடிபடல. கபிலர் அங்க இருந்து வெளியில வர முசுகுந்தர், என்ன அந்த நீல மேல உங்களுக்கு இவ்வளவு பாசம்? எங்க மூவேந்தர்களுக்கும் நீங்க உதவ முன் வந்தா இப்பயே நீங்க நீலனை கூட்டிட்டு போகலாமே அப்படின்னு தூண்டில் போட்டு பாக்குறாரு. ஆனா கபிலர் அந்த தூண்டில சிக்காம, என்னையா என்ன போட்டு இழுக்க பாக்குறியா? வானத்துல இருந்து சூரியன் என்னைக்காவது பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லி வானத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்கா? அந்த மாதிரிதான் நானும் பாரியனும் சொல்லிட்டு போயிடுறாருங்க. மூவேந்தர்களும் செஞ்சிருக்கிறது கோலை செயல்னு சுட்டி காட்டுற நம்ம கபிலர், பாரி மலையை விட்டு கீழே இறங்கி வரணும் தானே நீங்க நீலனை சிறப்பிடிச்சு வச்சிருக்கீங்க. இப்ப கூட சொல்றேன், பாரி உடனடியா போரெல்லாம் தொடுக்க மாட்டான். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, என்ன பிடிச்சு ஜெயில போடுங்க, பாரி இந்த கடமே போரை தொடங்குவான்னு சீற்றத்தோட சொல்றாரு. அதை கேட்டதுமே தூண்டில் போட்ட நம்ம முசுகுந்தருக்கே ஒரு ஷாக்கு. தமிழ் தேசியத்தின் பெரும் புலவர், உங்களை போய் நாங்க சிறப்பிடிச்சோங்கிற அந்த கெட்ட பேரு எங்களுக்கு தேவைதானா? உங்களை மீட்கிறதுக்காகவே போரிட்டு உயிர் நீத்தான் பாரின்னு நாளை பண்ண பாரிய பத்தி நீங்களே புகழ்ந்து வானாலும் பாடுவீங்க, அதுக்கெல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோங்கிறாரு அவர். அதையத்தான் அந்த மூவேந்தர்களும் பொறுமுறாங்க. மூவேந்தர்கள் இன்னும் கொஞ்சம் சலும்பிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இந்த போர்ல நாங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எதுக்கு மலையில ஒளிஞ்சு விளாண்டுகிட்டு உங்க ஃப்ரெண்டு பாரிய அந்த கோலைய மலையில இருந்து இறங்கி வந்து நேருக்கு நேரா சண்டை போட சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த மூவேந்தர்களும் சொல்ல, நம்ம கபிலரோ அவ்வளவுதானே வேணும், பாருங்க கண்டிப்பா போர் நடக்கும், அவன் கீழே வருவானா அங்கிருந்து சண்டை போடுவானாங்கிறதெல்லாம் தெரியாது, ஆனா கண்டிப்பா போர் விருந்து நீலனை பாரி மீட்பான், ஆனா போர் முடிகிற வரைக்கும் அறம் தவறாம நீலனை பாதுகாப்பா வச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இந்த மூவேந்தர்களும், அவனுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்போம், ஆனா மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டோம், அப்படியே நடக்க போற இந்த போர்ல விதிமுறைகள் என்னங்கறத இப்பயே பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு நம்ம மூவேந்தர்களும் சொல்ல, உடனே நம்மால புலவர், நான் போரிடுபவன் அல்ல, போரிட போவனின் நண்பன், பாரியோட நண்பன், போர் விதிகளை முடிவு செய்வதற்கான அந்த நபரை நான் அழைத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் புறப்பட்டு போறார். கபிலர் வந்த காரியம் நல்லபடியாவே முடிஞ்சிருச்சுங்க. நீலனுக்கு கபிலர் போத்துன அந்த போர்வை ஒரு மூலிகை நாரால செய்யப்பட்டதா. வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஒரு போர்வை மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுல மூலிகை நார் இருக்கு. அதை அப்படியே எடுத்து போத்துனா ரத்தம் கசீர அந்த உடம்புல இருந்து கசீர அந்த ரத்தம் அப்படியே நின்னு போயிடுமா. காயங்கள் எல்லாம் குணமடைஞ்சு புத்துணர்ச்சி தர அளவுக்கு அதுல ஆற்றல் இருக்கா. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம முறிய ஆசான் தான் இந்த மருத்துவ ஆடைய புலவர்கிட்ட கொடுத்துருச்சிருக்காப்ல. புலவரும் ரொம்ப சேஃபா கொண்டு போய் அதை போத்தி விட்டாப்ல. இவங்க மருந்து கொடுக்கலன்னா என்னடா, எங்க மருந்து இருக்குடா, நாட்டு மருந்து இருக்குடான்னு எப்பேற்பட்ட விஷயத்தை நாசூக்கா பண்ணி முடிச்சுட்டு வராங்க பாத்தீங்களா. இன்னும் அந்த போர்வையில நஞ்சு முறிப்பான் இருக்கா, இரும்ப உருக்கக்கூடிய அந்த பால் இருக்கிற கொடி இருக்கா, இரும்பையே உருக்கிடுமா அதுக்கு பேரு பால் கொடி. இது மட்டும் இல்லாம குறுங்காது முயலோட ரத்தத்துல ஊறுனா அந்த நரம்பு கூட அந்த போர்வையில ஏகப்பட்ட ஐட்டங்கள், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கு. நீலனுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிதான் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு போர்வைக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குங்க. கபிலர் திரும்பி வந்ததுமே பாரிக்கிட்ட இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க. போர் விதிகளை பத்தி பேச தேக்கனை அனுப்பலாம் அப்படின்னு மத்தவங்க சொல்ல, இல்ல வாரிக்கையன் அனுப்பலாங்கிறாரு நம்ம பாரி. தீக்காயம்பட்டு மருத்துவ கூடாரத்துல இருந்த எதிரிகளோட தளபதி கருங்கைவாணனை பொதிய விற்பனும் முசுகுந்தரும் போய் சந்திக்கிறாங்க. வேட்டுவன் பாறையில நடந்து முடிஞ்ச அந்த போரை பத்தி அந்த டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் ராத்திரி நேரத்துல வழக்கம் போல அந்த 3 வேந்தர்களும் சந்திக்கிறாங்க. சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் எத்தனையோ விதமான போர் விதிகளை இதுவரை உருவாக்கி இருக்காங்க. ஆனா முதலாக இந்த 3 பேரரசுகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு எதிரிய நம்ம பாரியை அழிக்கிறதுக்காக இப்போ போர் முறைகளை வகுக்க போறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே கபிலர் சொன்ன ஒரு வாக்கியம் ஞாபகம் வருது. இரளிமேட்டில் நின்னு பார்த்தா மூவேந்தரோட மொத்த படையும் தெரியும்னு அந்த புலவர் கபிலர் சொன்னதை மூவேந்தர்களும் பிடிச்சுக்கிறாங்க. மலையடிவாரத்துல இருக்கிற இந்த மொத்த படையையும் பரம்பு வீரர்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறவங்க, போர்க்களம் பரம்பு மலையில இருந்து பார்த்தா கண்ணுக்கு எட்டாத தூரத்துல இருக்கணும்னு படையோட அணிவகுப்பு வடக்கு தெற்கா இருந்தாதான் நமக்கு சாதகமா இருக்கும்னு முடிவெடுக்கிறாங்க.
கிழக்கு மேற்கா இருந்தா மொத்த படையோட அணிவகுப்பையும் அவங்களால மலையில இருந்து பார்க்க முடியும். வடக்கு தெற்கையா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் வசதி. அவங்களால மலையில இருந்து சரிவர பார்க்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு யோசனை முடிவெடுத்துறாங்க. போர்னு வந்துட்டா நிலைமான் கோல் சொல்லிகள் தான் போர்க்களத்தையும் போர் ஆரம்பிச்சிட போற அந்த நேரத்தையும் எப்ப போர் தொடங்க போகுது அப்படிங்கிற அந்த நேரத்தையும் முடிவு பண்ணுவாங்க. பாரியோட தரப்புல நம்ம கபிலரை தான் கோல் சொல்லியா சூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பதவின்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த பக்கம் நம்ம மூவேந்தர்கள் என்ன பண்றாங்க, கபிலரையே பேசி மடக்கக்கூடிய நமக்கு சாதகமான காரியங்களை சூட்சமமா சொல்ற மாதிரி சூட்சமமா செயல்படுற மாதிரி நம்ம பக்கம் இருந்து ஒரு அருமையான கோல் சொல்லியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் குலசேகர பாண்டிய யோசிச்சு திசைவேலரோட மாணவன் அந்துவனை கோல் சொல்லி ஆக்கலாமேன்னு சொல்ல மத்த ரெண்டு பேரரசுகளும் அதை ஏத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம புலவர் கபிலர் இங்க வந்தா அவரை அதிகமா பேச விட்டு கேட்டு நமக்கு தேவையான எதிரிகளை பத்தின விஷயங்களை அவருக்கே தெரியாம அவருக்கு கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் கறந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மூவேந்தர்களும் அவங்களுக்குள்ள முடிவெடுத்திருக்காங்க. அடுத்த நாள் நம்ம கபிலரும் வாரிக்கையனும் புறப்பட்டு மூஞ்சல் நகருக்கு வராங்க. இந்த மூவேந்தரோட போர்க்களம் தான் மூஞ்சல் நகரம். அங்க வராங்க. தலைமை அமைச்சர் முசுகுந்தர் அவங்களை வரவேற்று கூடாரத்துக்குள்ள அழைச்சிட்டு போறாரு. அவையில இருக்கிறவங்க வாரிக்கையனுக்கு எப்படி அவையில இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வாரிக்கையனுக்கு புதுசு இல்லையா, வாரிக்கையன் நம்ம சைடுல இருந்து வரவர், அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற பொறுப்பு நம்ம கபிலரோடது. அவர் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். எல்லா பேரும் அறிமுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாரிக்கையன் யாருங்கிறத மத்தவங்க கிட்ட சொல்லணும் இல்லையா, இந்த மூவேந்தர்களுக்கும் சொல்லணும் இல்லையா, அறிமுகப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக இந்த வாரிக்கையனை மத்தவங்க கிட்ட பரம்பு நாட்டோட பெருங்கிழவன் இவன் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அதை கேட்டதுமே இந்த அரச குலத்தவங்க வாரிக்கையனை ரொம்ப இலக்காரமா பார்த்து வைக்கிறாங்க. நாமெல்லாம் எப்பேற்பட்ட மூவரசுங்க பேரரசுங்க, இவன் என்னடானா ஏதோ ஒரு கிழவனை கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்காங்க, இவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறானுங்க. அதே சமயம் அங்க வேலை செய்யற ஆட்கள் சுவை நீரை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் பரிமாற வாரிக்கைய மட்டும் எனக்கு வெத்தலையே போதும்னு சொல்லிட்டு சுருக்கு பைய எடுக்கிறாரு. கபிலர் உட்பட மத்தவங்க எல்லாம் அந்த நீரை குடிக்க வாரிக்கையன் ஒரு பாக்கு கொட்டையை எடுத்து விரலாலேயே சடக்குன்னு உடைக்கிறாரு. அந்த சத்தத்துல எல்லாரு கவனமும் அவர் மேல விழுதுங்க. அந்த பாக்கு கொட்டைய உடைக்கிற சத்தம். சோழ வேலை நிதானமா நேத்து மழை பெஞ்சிச்சு, அதனால நீங்க மலையில நனைஞ்சுக்கிட்டே இங்க வரதுக்கு லேட் ஆகும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம கபிலர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இல்ல குகையில தங்குனதுனால மலையில நனையல, நல்லாதான் நைட்டு தூங்குனே அப்படின்னு நம்ம கபிலர் சொல்ல, குகையில வவ்வால் அடைஞ்சிருக்குமே, வவ்வால விரட்டுறது அவ்வளவு ஈஸி இல்லையே, விரட்ட விரட்ட அது வெளியில போகாம குகைக்குள்ளேயே போகத்தானே பாக்கும், ஆமா எவ்வளவு நீளமா இருக்கும் அந்த குகை அப்படின்னு உதயஞ்சேரல் போட்டு வாங்க பாக்குறான். இடையில வர நம்ம வாரிக்கையன் குகையோட நீளமா முக்கியம், எதுக்கு அந்த பேச்சு, அதை விடுங்க, வவ்வால ஓட்டுறதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கிறார். எப்படி எப்படின்னு மத்தவங்க கேட்க, பனையேறி அணில்னு ஒரு அணில் வகை இருக்கு, அது மரத்திலேயே சுத்தி சுத்தி தான் ஓடுமா, இதுவே குகைக்குள்ள விட்டா அது அந்த குகையில சுத்திக்கிட்டு குகையோட உள்ளடுக்கு வர மேல போய் அத்தனை வவ்வாலையுமே துரத்தி விட்டுருமா, நாங்க துரத்த வேண்டிய அவசியம் இல்ல, அந்த அணிலே துரத்தி விட்டுரும் நம்ம வாரிக்கையன் நிறுத்தி நிதானமா ஸ்லோவா சொல்லிட்டு இருக்காரு. எப்பவுமே வெத்தலையை மென்னுகிட்டே தான் பேசுவீங்களா அப்படின்னு பொதி வைப்பங்க கேட்க, மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு வாயி ஊறிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு வாயி ஊறிக்கிட்டே இருக்கும், அதனாலதான் இந்த வெத்தலையை மெல்றேன். ஆமா உன் பொண்டாட்டி மாசமா இருக்காளா அப்படின்னு நம்ம வாரிக்கையன் கேட்டு வச்சிருக்காப்ல. யார பார்த்து, பொதிய வெப்பன். அவன் தான் பொண்டாட்டி பக்கமே போகாம இருக்கானே, அவங்கிட்ட போய் உன் பொண்டாட்டி மாசமா இருக்காளான்னு கேட்டா பொதிய வெப்பன் என்ன சொல்றது தெரியாம முழிக்க, முசுகுந்தர் இடையில வந்து இளவரசருக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாருங்க. புதுசா கல்யாணமானவன் பொண்டாட்டியை தான் சுத்தி வரணும், இங்க வந்து கிழவங்களுக்கு மத்தியில உட்கார்ந்து வவ்வால் கதையை ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம வாரிக்கையன் பட்டுன்னு பேசிட, சோழ வேலை ஆமா யாரு உங்க பக்கத்துல அந்த நிலைமான் கோல் சொல்லி டேட்டா பிக்ஸ் பண்ண போற அந்த பதவி யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டு விஷயத்துக்கு வராருங்க. நொடி கூட இடைவெளி விடாம கபிலர் தான் எங்கள் பக்கம், உங்களோட நிலைமான் கோல் சொல்லி யாரு அப்படின்னு நம்ம வாரிக்கையன் கேட்க, பேச வேண்டிய குலசேகர பாண்டியனும் எதுவும் சொல்லாம வாரிக்கையனை பார்த்தபடியே இருக்காரு. கருங்கை வேரனை பார்க்க போனதுல பொதிய வெப்பனுக்கும் முசுகுந்தருக்கும் நேத்து மூவேந்தர்கள் பேசின அந்த மேட்டர் எதுவுமே தெரியலங்க. அவை அமைதியா இருக்க சோழ வேலை வாய் திறந்து தலைமை கணியன், ஆமா அந்த ஆள் பேர் என்ன, திசைவேலரா அப்படின்னு கொஞ்சம் குழப்பத்தோட கேட்கிறாரு. அவருக்கு சட்டுன்னு பேர் வரல, திடீர்னு பேர் வராம ஆக்சுவலா இவங்க டிசைட் பண்ணி வச்சிருந்தது யாரு, அந்துவனை தான் அந்த பதவிக்கு சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா வாய் தவறி அந்துவனோட குருநாதர் திசைவேலரோட பேரை இவர் சொல்லிடுறாரு. யாரு, சோழ வேலை. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த குலசேகர பாண்டியன் வெறுமனை சிரிச்சுட்டே தலையாட்டுறாரு. சோழனோட சொல்லுக்கு இந்த பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாரு. பொதிய வெப்பனும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க, பேரரசர் எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கணும்னு நினைக்கிற நம்ம முசுகுந்தர், எங்கள் தரப்போட நிலைமான் கோல் சொல்லியாக பெரும் கணியர் திசைவேலர் செயல்படுவார், அவரை நாளை அழைத்து வருகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. கபிலரும் வாரிக்கையனும் சரின்னு சொல்லிட்டு வெளியில வர, பேரரசுகளில் மூத்தவரான நம்ம குலசேகர பாண்டிய இன்னைக்கு வாயவே திறக்கலங்க. எல்லாரும் திரும்ப திரும்ப அவர் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு நம்ம கபிலர் குழம்புறாரு. எப்பவுமே பேசுற குலசேகர பாண்டிய ஏன் பேசல அப்படின்னு குழம்புறாரு. யாரு, நம்ம கபிலர். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இந்த பெருசு சொல்லுதுங்க. கூட வந்து இந்த பெருசு வாரிக்கையன் சொல்றாப்ல. என்ன பண்ணிருக்காப்ல, வந்து ஒரு சுருக்கு பைய ஓபன் பண்ணார்ல, அதுல ஒரு கையில கொட்டையை எடுத்திருப்பாப்ல, இன்னொரு கையில இருந்து அந்த உள்ள வச்சிருந்த திசை பூச்சி, அதுக்கு பேர் என்னது, திகைப்பூச்சியா, அந்த திகைப்பூச்சியை எடுத்து விட்டுறாப்ல. அது நம்ம குலசேகர பாண்டிய மேல போய் உட்கார்ந்துருது. அது உட்கார்ந்தாலே தெரியும்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படியே கரங்கடிக்கும், சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, சோர்ந்து போவாங்க, பெருசா பேச மாட்டாங்க. இப்படி குலசேகர பாண்டியனை அப்படி கம்முன்னு உட்கார வச்சது நம்ம கிழமை வாரிக்கையன் தாங்க. ஓ அதனாலதான் பெருசு பேசாம சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சா அப்படின்னு நம்ம கபிலரே வாய பழக்கிறாரு. இந்த பக்கம் அவங்களுக்கு சாதகமா அந்துவனை அப்பாயின்ட் பண்ணி இருந்தாதான் அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த பதவிக்கு
அந்துவனை அப்பாயின் பண்ணிருந்தா அவங்களுக்கு வசதியா இருந்திருக்கும். அதை தான் பண்ணணும்னு 3 பேர் பேசி வச்சிருந்தாங்க. ஆனா இங்க நடுவுல ஒரு ஆளு புகுந்து திசைவேளாளர் அப்படின்னு அந்த பேரை சொல்ல அதை சரி பண்ண வேண்டிய குலசேகர பாண்டியனும் சிரிச்சுக்கிட்டே ஆமாங்கிற மாதிரி இருந்துட திசைவேளாளர் தான் இப்ப அந்த பொறுப்புக்கு வரப்போறாருன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் கவலை. மூவேந்தர்களுக்கு நடுவுல இதுவே லைட்டா ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுது. அப்புறம் தான் நம்ம பெருசு வாரிக்கையும் கேக்குறாரு, ஆமா திசைவேலர்னு சொல்றாங்க யார் அவர் அப்படின்னு கேட்க நம்ம புலவர் கபிலரோ திசைவேலரா அவர் அறத்தின் அடையாளம் அப்படிங்கிறாருங்க. அப்போ மனுஷன் கட் அண்ட் ரைட்டா இருப்பாப்ல. மூவேந்தர்கள் என்ன சொன்னாலும் எது சரியோ எது அறமோ அறத்தின்படிதான் அவர் செயல்படுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க பிளான்ல ஓட்ட விழுந்து போச்சு. நைட்டு நேரம் செங்கன சோழனும் அவங்க அப்பா சோழவேலனும் இருக்கிற அந்த கூடாரத்துக்கு உதியஞ்சேரல் போறான். சோழர்களோட அரச கூடாரத்துக்கு சேர அரசன் உதியஞ்சேரல் போறான். நேத்து நைட்டு அந்துவன கோல் சொல்லின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் பாண்டிய அமைச்சர் மூலமா திசைவேலர் தான் நிலைமான் கோல் சொல்லி அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்னாரு. இதுல ஏதாவது சதித்திட்டம் இருக்குமோ அப்படின்னு இந்த சோழ மன்னர்களும் சேர மன்னனும் பாண்டிய மன்னனை பத்தி குலசேகர பாண்டியனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. திசைவேலர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆளு. திசைவேலரும் வேணாம் அந்த அந்துவனும் வேணாம். நம்ம ஆளுங்கள்ல யாரையாச்சும் அந்த கோல் சொல்லியா போட்டுடலாம் அப்படின்னு நம்ம உதயஞ்சேரல் சொல்ல அவசரப்பட வேணாம். குலசேகர பாண்டியன் ஏன் இப்படி நடந்துகிட்டாரு அப்படிங்கிற அந்த காரணத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறாரு சோழ மாமன்ன சோழவேலன். அந்த பக்கம் செம கடுப்புல இருக்கிற நம்ம புதிய வெப்ப இளவரசன் கருங்கை வேணனை சந்திக்க போறான். பேரரசரோட நடவடிக்கை எதுவுமே சரியா இல்ல. இளவரசி பொற்சுவைய எதுக்காக இந்த வெங்கல் நாட்டுக்கு வர வச்சாருன்னே தெரியல. அந்த கிழமை வாரிக்கைய வேற உன் பொண்டாட்டி முழுகாம இருக்காதான்னு கேட்டப்போ கோவப்படாம அமைதியா சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டாரு எங்க அப்பா. எதுக்காக அந்த திசைவேலரை போய் கோல் சொல்லியா போட்டாருன்னு வேற புரியல அப்படின்னு புதிய வெப்பம் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம தலைமை அமைச்சர் முசுகுந்தருக்கு ஒரு பெரிய சங்கடம். போருக்கு நாள் குறிச்சு தரவே மாட்டேன்னு சொன்ன நம்ம திசைவேலர் பழைய போர்ல அவரை எப்படியாச்சும் இந்த நிலைமான் கோல் சொல்லியா நியமிக்கணுமே அப்படின்னு கொஞ்சம் பரபரப்பா கிளம்புறாரு. பேரரசர் குலசேகர பாண்டியன் அந்த திகைப்பூச்சியோட வேலையால பண்ண ஒத்த தலை அசைப்புல எவ்வளவு பஞ்சாயத்துன்னு பாருங்க. திசைவேலரை கூப்பிடுறதுக்காக வைகை கரைக்கு போறாரு முசுகுந்தர். பெரும் போருக்கான வேந்தர் படையோட நிலைமான் கோல் சொல்லியாக தாங்கள் வந்தருள வேண்டும். போரின் அறத்தை சிறந்த கோல் சொல்லிகளால் மட்டுமே நிலைநிறுத்த முடியும். மூவேந்தர்களும் ஒருமித்த குரலில் அதையே விரும்புகிறார்கள் அப்படின்னு சும்மா தம் கட்டி பேசி முடிக்கிறாப்ல முசுகுந்தர். எப்பவுமே சட்டனு கோவப்படுற நம்ம திசைவேலர் மூவேந்தரோட அந்த கோரிக்கையையும் உடனடியா தவிர்க்க முடியாம தடுமாறுறாப்ல. என்னது நம்மள கூப்பிடுறாங்களா? போர்க்களத்தில் அறம் காக்க முடியாது. அறமும் விதிகளும் ஒருபோதும் பொருந்தி போவது இல்லை. போருக்கு தேவை போர் விதிகள் தான் அப்படின்னு நம்ம திசைவேலர் நிதானமா சொல்ல உடனே முசுகுந்தர் நீங்க இப்படி எல்லாம் சொல்லி தட்டி கழிச்சிடக்கூடாது. அந்த பக்கம் பாரியோட சார்பா நம்ம கபிலர் தான் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பக்கம் நீங்க எங்களோட சார்பா அந்த பதவிக்கு நீங்க வரணுங்கிற மாதிரி சொல்ல பிட்ட போடுறாப்ல. சரிப்பா என்னப்பா அந்த போஸ்டிங்க்கு நான் வரணும். அந்த போஸ்டிங்க்கு நிறைய வேலை இருக்கு. அதுல முக்கியமான வேலை என்னன்னா போரோட விதிகளை இன்ன விதி இதுதான் அப்படின்றத பிக்ஸ் பண்ற வேலை தான் அந்த போஸ்டிங்ல ரொம்ப முக்கியமான பொறுப்பு. அதனால நம்ம திசைவேலர் யோசிச்சுட்டு நான் ஒரு காலமும் போரின் விதிகளை மட்டும் செயல்படுத்துவனாக வரமாட்டேன். போரின் அறத்தை நிலைநிறுத்தும் கோல் சொல்லியாகவே இருப்பேன். அறத்தை நிலைநிறுத்துற பொறுப்பு தான் என் பொறுப்பு. அதனால எதுக்கு உங்க பேரரசர்கிட்ட போய் நன்றாக சிந்தித்துக் கொண்டு செயல்பட சொல்லுங்கள் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வர. நீங்க சொல்ற மாதிரி நான் வரேன். போரோட அறத்தை நான் காப்பாத்துறதுல தான் என்னோட முழு மூச்சு இருக்கும். பேரரசர்கள் அதுக்கேத்த மாதிரி பார்த்து நடந்துக்கணும்னு ஒரு கண்டிஷனை போட்டுட்டு தான் இறங்கி வராரு. கொஞ்சம் இலகி வந்த நம்ம திசைவேலரை கப்புன்னு பிடிச்சுக்கிற நம்ம முசுகுந்தர் இதுவரைக்கும் இந்த மண்ணு பார்க்காத பிரம்மாண்டமான போர் சேர சோழ பாண்டியர்னு 3 பேரும் சேர்ந்து நடத்துற போரு அரண் தவறாமல் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்க பாண்டிய பேரரசர் குலசேகர பாண்டியரோட விருப்பமும் மித்த 2 சேர மன்னர் சோழ மன்னரோட விருப்பங்களும் அதுதான் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு திசைவேலரோட கால்ல விழுகிறாருங்க. அந்த பக்கம் காலையில பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு ஒரு மயக்கத்திலேயே தூங்கி போன நம்ம குலசேகர பாண்டியன் நடுராத்திரி தான் எந்திரிக்கிறாரு. ஃபுல் டே தூக்கம். கூடாரத்துல நிலைமான் கோல் சொல்லியாக திசைவேலரை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கல்ல அதை கேள்விப்பட்டு மனுஷன் நடுநடுங்கி போறாரு. காலையில என்ன நடந்துச்சுன்னு தன்னோட வேலையாட்கள் கிட்ட பல தடவை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு நம்ம குலசேகர பாண்டியன். எதுவும் சரியா ஞாபகம் இல்ல. சரி என்னதான் நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாலும் முசுகுந்தர் கூப்பிட போயிருந்தா கூட முசுகுந்தர் கூப்பிட்டா கூட திசைவேலர் வரப்போறது இல்ல. அதனால அந்துவனையே கோல் சொல்லியா மறுபடியும் மாத்திடலாம் அப்படின்னு கொஞ்சம் அவரையே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருக்காப்ல பாண்டிய. அடுத்த நாடு விடியலையே நம்ம திசைவேலர் ஒப்புதல் அளிச்சிட்டாருங்கிற அந்த செய்தியோட நம்ம அமைச்சர் வர இந்த மூவேந்தர்களுக்கும் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. அவை கூட நம்ம தளபதி கருங்கைவாணன் மூஞ்சி வெந்துச்சு இல்லையா அந்த மூஞ்சி வெந்த பய உடம்பெல்லாம் சரியாயி வந்து கலந்துக்கிறான். கபிலரும் வாரிக்கையனும் வந்து சேர திசைவேலரும் கொஞ்ச நேரத்திலேயே இங்க வந்துடுறாருங்க. 2 சொல்லிகளும் வந்தாச்சு. இந்த பக்கம் குலசேகர பாண்டியனுக்கு ஷாக்கு. அடங்கொன்னியா திசைவேலர் வரமாட்டாருன்னு நினைச்சேன் இப்படி வந்து உட்காந்துட்டாரே அப்படின்னு கலங்கி போய் உட்கார்ந்திருக்காரு. நேத்து என்ன நடந்துச்சு? எதுக்காக நாம அப்படி பேசாம கொள்ளாம இருந்தோம்? சே தப்பு பண்ணிட்டோமேன்னு குலசேகர பாண்டிய யோசிக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த பிட்ட போட்டது அதுக்கப்புறம் திசைவேலரை இந்த மாதிரி சம்மதிச்சு இங்க கூட்டு வந்தது இதெல்லாம் யாரு? நம்ம அமைச்சர் முசுகுந்தர். ஒருவேளை முசுகுந்தரும் கபிலரும் நல்ல நண்பர்களா ஒரு காலத்துல இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிட்டாங்களோ? தனது அமைச்சர் முசுகுந்தர் கபிலருக்கு உதவி செய்யறாரோ பாரி சைடு இருக்காரோ அப்படின்னு
தான் சொந்த அமைச்சரையே சந்தேகப்படுறாரு பாண்டிய பேரரசர். அந்த பேரவையில கபிலர் திசைவேலரை வணங்க, திசைவேலரும் அந்த வணக்கத்தை ஏத்துக்கிட்டு பதில் வணக்கம் போடுறாரு. எதுக்கு ரெண்டு பேரும் அவங்க பதவிக்கான அந்த இடத்துல உட்கார திசைவேலர் வழக்கமான அந்த விதிமுறைகளை கூறுங்கள்னு சொல்றாரு. உடனே நம்ம முசுகுந்தர் எந்திரிச்சு எல்லாரும் முன்னாடியும் போர்னு இருந்தா இருக்கக்கூடிய அந்த பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போக பேரரசர் குலசேகர பாண்டியன் அவரை தடுத்து உட்கார சொல்றாரு. என்னையா உட்காரியா அப்படின்றாரு. இதுல நம்ம முசுகுந்தருக்கு சேம் பப்பி சேம் ஆயிடுதுங்க. அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்க சோழ அமைச்சர் பலவன்காரி எந்திரிச்சு முன்ன போறாருங்க. நம்ம வாரிக்கையன் உள்ள இருக்கிறவங்களோட அந்த முகத்தை கவனிக்க அத்தனை பேருமே பதட்டமாவும் குழப்பத்தோட இருக்காங்க. பலவன்காரி கையில இருக்கிற அந்த ஏட்டை படிக்க ஆரம்பிக்க அதுல இருக்கிற அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வருதுங்க. போர்ல ரெண்டு பக்கமும் சண்டை போடுறாங்கல்ல, இந்த பக்கம் 100 பேர் சண்டை போட்டா அந்த பக்கம் 100 பேர் தான் சண்டை போடணும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதி. ரெண்டு பக்கமும் சமமான அளவு படைபலம் இருக்கணும்ன்றதுக்காக சம உரிமை விதி அப்படின்னு ஒன்னு இருந்துச்சு. இவங்க முதல் கண்டிஷனே அந்த சம உரிமை விதி அப்படிங்கறது கோரக்கூடாது. எங்க படையில எவ்வளவு பேர் வேணாலும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு விதி இருக்கா. அத மாதிரி விதியை சொல்றாங்க. போர் நாள்தோறும் இந்த கோல் சொல்லிகளோட அறிவிப்பின் பேர்ல தொடங்கி அவங்க சொல்லும் போதுதான் அன்னைக்கான அந்த போர் முடியவும் செய்யணுங்கிறாங்க. போரோட அறிவிப்புக்கு முன்னாடியோ எப்படி போரோட அறிவிப்புக்கு முன்னரோ பின்னரோ வான்லயும் சரி மண்ணிலையும் சரி போர் செயல்பாடுகள் எதுவும் இருக்க கூடாது. போரோட அறிவிப்பு வந்த பின்னாடி தான் போர் புரியணும். முன்னாடியோ பின்னாடியோ எல்லாம் இஷ்டத்துக்கு சண்டை போட முடியாது. தூங்கிக்கிட்டு இருக்கும் போது போய் எல்லாம் அடிக்க கூடாதுங்கிறது விதி. அதே மாதிரி புறமுதுகு காட்டி ஓடுவாங்கல்ல, அவங்களையோ கை ரெண்டையும் கூப்பி எதிரிகளை வணங்குனாங்கன்னா அவங்களையோ இல்ல கையில ஆயுதம் இல்லாதவங்களையோ தாக்க கூடாது அப்படிங்கிற அந்த விதியும் சொல்றாரு. அதே மாதிரி காலாட்படையோட தான் மோதணும். அதே மாதிரி மத்த படைகளும் அவங்க படைகளுக்கு ஒத்த படைகளோட தான் மோதணும். தேர ஓட்டக்கூடிய தேரின் பாகன், யானைய ஓட்டக்கூடிய யானை மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த பாகன், அவங்களா அந்த டிரைவர் வேலை பாக்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஆயுதங்களை தொடக்கூடாதான். அதே மாதிரி அவங்க மீதும் ஆயுதங்களை எய்யக்கூடாதான். பாகங்கள் மீது டிரைவர்கள் மீது ஆயுதங்களை எரியக்கூடாது அப்படிங்கிறது விதி. ஆயுதங்கள்ல விலங்கோட நஞ்சையோ இல்ல தாதுக்களோட நஞ்சையோ பயன்படுத்தக்கூடாது. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விதிகள் சொல்லப்படுது. ஒருவேளை விதிகளை மீறி இங்க யாராவது செயல்பட்டதா நிலைமான் கோல் சொல்லிகள் சொல்லிட்டா தப்பு பண்ணவங்க பக்கம் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சொல்றாங்க. அப்புறம் என்ன, போருக்கான களத்தையும் காலத்தையும் முடிவு பண்ணலாம்னு எந்திரிக்கிற நம்ம திசைவேலர் கபிலரை கூட்டிட்டு தனியா கிளம்பிட மூவேந்தர்களுக்கு திக்குன்னு இருக்கு. கூட்டு போறாரு, என்ன மாதிரி பேசுவாரோ வப்பாரோன்னு பயப்படுறாங்க. திசைவேலர் மேல இருக்கிற அந்த மரியாதை அவரை எதுவும் பேச முடியல. அவர்கிட்ட எதையும் போய் பேச முடியாத மாதிரி இருக்கு. ரொம்ப நல்ல மனுஷன், அவரை கூட்டு வந்து இப்போ என்ன பாடு நம்மள படுத்த போறாரோ அப்படின்னு பயப்படுறாங்க. திசைவேலரும் கபிலரும் திசைவேலரோட அந்த 2 சீடர்களும் ஆக மொத்தம் 4 பேரா தேர்ல உட்கார தேர்ப்பாக வண்டியை ஓட்டிட்டு வெங்கல் நாட்டு பக்கமா போறான். நான் எந்த பக்கம் போக சொன்னா நீ எந்த பக்கம் போறேன்னு அதற்ற நம்ம திசைவேலர் தேர்ப்பாகனை கீழே இறக்கி விட்டுறாரு. சீட பிள்ளைகள் ஒருத்தனை தேர ஓட்ட ஆரம்பிக்க சொல்ல தேர்ப்பாகனை பார்த்து நம்ம திசைவேலர் சொல்றாரு, பாண்டிய நாட்டுக்கும் பரம்பு நாட்டுக்கும் சொந்தமே இல்லாத ஒரு இடத்தை நோக்கி ஓட்டு அப்படிங்கிறாரு. சண்டை போட போறது யாரு? இந்த பக்கத்துல பாண்டிய நாடு இருக்கு, மூவேந்தர்களும் சேர்ந்து இங்க இருந்து சண்டை போடுறாங்க. அந்த பக்கம் பரம்பு நாடு இருக்கு. இவங்க 2 பேருக்குமே சொந்தமில்லாத ஒரு இடத்தை நோக்கி போ அப்படின்னு உத்தரவு போடுறாரு. இந்த தேரோட டிரைவருக்கு அந்த டிரைவரும் அந்த தேர்பாகனும் அவன் தென் திசையில் இருக்கிற மனித காலடி தடமே படாத ஒரு பெரும் நிலப்பகுதியான தட்டியங்காட்டை நோக்கி ஓடுறாங்க. போக போக எதிர்காத்து அதிகமா வீச தேர்ப்பாகனுக்கு இப்போ மூச்சு வாங்குதுங்க. வேகமா ஓடு, நிக்காம ஓடு, ஓடு ஓடுன்னு முன்னாடி அந்த தேர்ப்பாகனை கால்ல ஓட விடுறார். பின்னாடி இவரு தேர்ல வேகமா வந்துகிட்டு இருக்கார். முன்னாடி அவன் ஓட, பின்னாடி தேர்ல இவர் வரார். என்னதான் எந்தாலும் பண்றாரு நமக்கு பிடிபடல. புத்து மட்டுமே பரவி கிடக்கிற தட்டியங்காட்டுல தேர்ப்பாகன் கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. அந்த இடத்துல தரையில பரவி கிடக்கிற அந்த மணல்லாம் பாத்தீங்கன்னா ஈட்டி மாதிரி நீட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேரு ஈக்கி மணல்னு பேரு. கால்ல குத்தி நம்ம தேர்ப்பாகனோட கால்ல ரத்தம் ஒழுக அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடுனவன் மயங்கி விழுந்து வைக்க அவன் தலை சாஞ்சு கிடக்கிற அந்த மேற்கு பக்கமா வண்டியை திருப்ப சொல்றாரு திசைவேலர். ஒரு பொழுது தேர் ஓடுன பிறகு தரையில இறங்குற நம்ம திசைவேலர் கபிலரை பார்த்து, புலவரே, நாம் செய்த தவறுக்கு தண்டனை இந்த தட்டியங்காடு தான். நம் தலை சாயும் வரையில் இந்த நிலம் நம்மை துரத்தி வரும் அப்படின்னு சொல்ல கபிலர் கடமையை செய்வோம் அப்படிங்கிறார். போர்க்களத்தை தேர்ந்தெடுத்தாச்சு அப்படிங்கிற அந்த செய்தி 2 பக்கமும் போய் சேருதுங்க. என்ன ஏதுன்னு மீதி கதையை நாளைக்கு பாப்போம். புலவரே, நாம் செய்த தவறுக்கு தண்டனை இந்த தட்டியங்காடு தான். நம் தலை சாயும் வரையில் இந்த நிலம் நம்மை துரத்தி வரும் அப்படின்னு சொல்ல கபிலர் கடமையை செய்வோம் அப்படிங்கிறார். போர்க்களத்தை தேர்ந்தெடுத்தாச்சு அப்படிங்கிற அந்த செய்தி 2 பக்கமும் போய் சேருதுங்க. இந்த இடம் தான் போருக்கான இடம்னு முடிவு பண்ணிடுறாங்க. மூவேந்தர்களும் இங்கதான் போர் நடக்க போகுதுன்னு அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு கரையான்கள் ஆளக்கூடிய இந்த நிலப்பகுதியான தட்டியங்காட்டுக்கு வந்து சேர அந்த பக்கம் காரமலை பகுதி இந்த நிலப்பகுதிக்கு இருந்து ரொம்ப தள்ளியும் இல்ல, ரொம்ப பக்கத்திலயும் இல்லாம நடுவாப்புல இருக்கு. சோ 2 பக்கமும் பாரியோட சைடும் சரி இந்த மூவேந்தரோட சைடும் சரி 2 பேருக்கும் இது
ஒரு நடுவுல இருக்கிற பகுதி மாதிரி இருக்கு. அடுத்ததா வந்த சின்ன தேர்ல வாரிக்கையனும் பரம்பின் தளபதி முடியனும் வந்து இறங்குறாங்க. இத செக் பண்றாங்க, மணல் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. எவ்வளவு ரத்தம் கொட்டினாலும் குடிக்க காத்திருக்கிற நிலைமை. மலை போல பிணங்கள் குவிஞ்சாலும் மறுநாளே அந்த பிணங்களை திண்ணி தீர்க்கக்கூடிய கரையான்கள் வாழும் மண்ணுது. அடைமலை விழுஞ்சாலும் தண்ணி இங்க நிக்கவே நிக்காது. புதரோ மரமோ நீர்நிலையோ இல்லாத போர்க்களத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாலும் நிலம் இந்த தட்டியங்காட்டு பகுதி. இங்க இருந்து வடக்கு பகுதியில வேந்தர்களோட படையும் தெற்கு பகுதியில பரம்போட படையும் அணிவகுக்கணும் அப்படின்னு திசைவேலர் சொல்ல எல்லாரும் சுத்தியும் முத்தியும் பார்த்தபடியே இருக்காங்க. பகல்ல காலையில 5 மணிக்கு அப்பெல்லாம் விடிஞ்சிரும் போல போர் தொடங்கி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நாம போர் முடிச்சுக்கலாம். எப்படி காலையில 5 மணிக்கு தொடங்கி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் போர் பண்ணலாம். அதுதான அந்த போருக்கான காலம்னு முடிவாகுது. அடுத்து நம்ம மூவேந்தர் சைடுல இருந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறது யாரு? நம்ம தளபதி கருங்கைவாணன் தான். இப்போ வரைக்கும் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பைய இந்த தட்டியங்காட்டு மண்ணை எடுத்து போரோட விதிகளை மீற மாட்டோம் அப்படின்னு நம்ம திசைவேலர் கிட்ட சத்தியம் பண்றான். அந்த பக்கம் தளபதியான நம்ம முடியணும். அது போலவே கபிலர் கையில அந்த மண்ணை கொடுத்து வாக்களிக்கிறாங்க. எமது தரப்பில் அளிக்கப்பட்ட அந்த வாக்குறுதி எதுவுமே மீறப்படாது, இது நான் அளிக்கும் உறுதி அப்படின்னு நம்ம திசைவேலர் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறான். கபிலர் கிட்டையும் சத்தியம் பண்ணி கொடுக்குறான். இப்படி ரெண்டு பேருமே ரெண்டு பக்கத்து தளபதிகளுமே சத்தியம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் போர் தொடங்க இருக்க இங்க போர் நடக்க போற இந்த தட்டியங்காட்டை பத்தி தகவலை சேகரிக்க சொல்லி மையூர் கிளாருக்கு உத்தரவிடுற நம்ம கருங்கைவாணன் அவங்க கிட்ட இருந்த 5 படை தளபதிகள் கூடயும் அவசர ஆலோசனையில இறங்குறாரு. போர் தொடங்கி எத்தனை பேரோட உசுர காவு வாங்க போகுதோன்னு கவலைப்படுற திசைவேலர் அவரோட குடிலுக்கு வந்து சேர இளவரசி பொற்சுவை தோழி சுகமதியோட அங்க திசைவேலருக்காக காத்துக்கிட்டு இருக்கா. திசைவேலர் உள்ள வந்ததுமே தோழி சுகமதி வெளியில போயிட அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யார பார்த்து? இந்த திசைவேலரை பார்த்து. பொற்சுவை என்ன தெரியுமா கேக்குறா? வான சாஸ்திரம் படிச்சவங்க நீங்க, வானத்தை பார்த்து நிறைய மேட்டர் சொல்றவங்க நீங்க இந்த மாதிரி இவங்களுக்காக ஒரு கொலகார பூமியை போய் தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, இவங்களுக்கு இந்த கொலை பண்றதுக்காக இந்த கொலை பண்றதுக்காக ஒரு போருக்காக நீங்க எப்படி இந்த சில்லறை வேலை பார்க்கணும் தானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. திசைவேலரோ தடுமாற்றத்தோட மூவேந்தர்களும் கேட்டுக்கொண்டதால் மறுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. காலம் கணிக்கும் பேராசான் அதிகாரத்தின் சொல்லை மறுக்க இயலவில்லையா? கேடு காலம்தான். இந்த போருக்கு காரணமே நீங்களும் நானும் தான், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பொற்சுவை கேட்க திசைவேலர் மிரண்டு போய் நிக்கிறாரு. ஆமாம்,